ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நாம் ஒரு டேஸ்டியான சுழியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பை 4 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க, நசுக்கினா இந்த அளவுக்கு நசுங்கணும், இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த ஒரு டம்ளர் கடலைப்பருப்புக்கு ஒரு டம்ளர் நாட்டு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துட்டுருக்கேன், டேஸ்ட்டு கொடுக்குமேங்கிறதுக்காக. இது ஏலக்காய் பொடி. மேல் மாவுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு, எந்த கப்பால் நம்ம கடலைப்பருப்பு எடுத்துட்டோமோ அதே கப்பால் மைதா மாவு, ஒரு 50 கிராம் உளுந்த ஊற வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். நெய், பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ முதல்ல நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கடலைப்பருப்பை மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த பாருங்க, கடலைப்பருப்பை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணியாச்சு. ரொம்ப குழைய விட்டுலாம் உங்களுக்கு திரும்ப கடாயில் வச்சு கிண்டுற மாதிரி ஆகிடும். கரெக்டாக இப்படி கடலைப்பருப்பை எடுத்து இப்படி நசுக்கினேன்னா கொஞ்சம் நசுங்கிற மாதிரி இருந்தால் அந்த பதத்துக்கு எடுத்துட்டா போகிறோம். 4 விசில் விட்டால் போகிறோம், அதுக்கு மேலே விட்டுலாம் குழஞ்சி போயிடும். இப்போ நல்லா இப்போ உதிரி உதிரியாக வந்தாச்சு இல்லையா, இதை கடாயில் போட்டு கிளறணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த 1 டம்ளர் கடலைப்பருப்புக்கு 1 டம்ளர் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். சுத்தமாக தான் இருக்குது, குலாஸ் நாட்டு சர்க்கரை தான் வாங்குகிறேன், அதனால டைரெக்டாக அப்படியே போடுறேன். இந்த ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி இவ்வளோ போடுறேன்னு நினைக்காதீங்க, மிக்சியில் பொடி பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துட்டேன். இதை இப்போ நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, பொடிச்சு வச்சுருந்த வெல்லத்தையும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து பிசைஞ்சாச்சு. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன் இல்லையா, கொஞ்சமாக இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு டேஸ்ட் கொடுக்குங்கிறதுக்காக இந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு நம்ம இதை உருட்டி எடுத்து வச்சுட்டுடலாம். இந்த பாருங்கள், பூரணத்தெல்லாம் உருட்டி வச்சுட்டாச்சு. இப்போ மேல் மாவு பண்ணிக்கலாம். மேல் மாவுக்கு 50 கிராம் உளுந்த ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். இப்போ 1 டம்ளர் கடலைப்பருப்புக்கு 1 டம்ளர் மைதா சேர்த்துடலாம். கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும், கொஞ்சமாக டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். இதை இப்போ நல்லா கலந்துண்டு பஜ்ஜி பதத்துக்கு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இந்த பாருங்க, பஜ்ஜி பதத்துக்கு கரைச்சிண்டாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சி எடுத்து. இப்போ நம்ம சுழியம் போட்டுடலாம். இந்த பூரணத்தை இப்படி எடுத்து கொஞ்சம் மாவோடு இப்படி கலந்து அப்படியே ஆயிலில் போட்டுற வேண்டியதான். இந்த பாருங்கள், அடுப்பில் சுழியம் போட்டாச்சு. இன்னொரு 1 நிமிஷத்தில் இதை எடுத்துட வேண்டியது தான். இந்த பாருங்கள், போட்டிருந்தோம் இல்லையா சுழியம், நல்லா வெந்தெடுத்து இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி மாவெல்லாமும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, டேஸ்டியான சுழியம் ரெடியாக எடுத்து நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஆத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.